ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரோட் சைட் கிடைக்கிற காளான் தான் பண்ண போறோம். இந்த காளான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். பெரும்பாலும் ரோட் சைட் கிடைக்கிற காளான்ல முட்டைக்கோஸ் அதிகமாகவும் காளான் வந்து கம்மியாகவும் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் அந்த மாதிரி தான் செஞ்சாகணும். அதோட வந்து ஆயிலும் எந்த ஆயில பொரிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹைஜீனிக்கா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா வீட்லயே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம வந்து வீட்லயே ரொம்ப பர்ஃபெக்டா அந்த ரோட் சைட் கிடைக்கிற காளான் மாதிரியே காளான் அதிகப்படுத்தி செஞ்சாலும் ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ரோட் சைட் காளான் செய்யறதுக்காக 200 கிராம் காளான் வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 100 கிராம் முட்டைக்கோஸ், 2 கைப்பிடி காளான் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1 கைப்பிடி முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஜீரக பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன், பாதி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். மைதா மாவு 3 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டீஸ்பூன். மைதா கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னா கார்ன்ஃப்ளவரை வந்து அதிகப்படுத்தி மைதாவை கம்மியாக சேர்த்துக்கணும். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான், முட்டைக்கோஸ், வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இதில் உள்ள தண்ணியே போதும். வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, ஆனால் நல்லா குடிக்கிற பதத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் தண்ணி சேர்க்காம செஞ்சீங்கன்னா எண்ணெய் குடிக்கிறது கம்மியாகும். அதனால நல்லா பிசைஞ்சிட்டிங்கனாலே அந்த தண்ணி வெளியில் வந்துடும். நமக்கு பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அதை ஆயில் சூடாயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காளான் மசாலாவை அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். இது பக்கோடா மாதிரி போடணும், இல்லை வந்து உருண்டையாக பிடிச்சி போடணும், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த டைப்பில் வருதோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் எதுவும் கலர்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சாப்பிட போகிறதுனால ரொம்ப பெருசாக கலர்லாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இது எல்லாத்தையுமே மொத்தமாக பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணிடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி. இது மூணுமே சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோட கலந்து விட்டுருங்க. 2 தக்காளியை பாயில் பண்ணி அதோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம பாயில் பண்ணி சேர்க்குறோம்னா சீக்கிரமே நல்லா குக் ஆகிடும். அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை வராது. நீங்கள் தக்காளி அப்படியே பச்சையாக அடித்து சேர்த்தீங்கன்னா ரொம்ப நாளை வதக்குற மாதிரி இருக்கும். தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சு இந்த காளான் பக்கோடாவை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி வச்ச இந்த கார்ன்ஃப்ளவரை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நீங்கள் ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு கூட மசிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம். அவ்வளோதான். சுவையான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.